ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வெள்ளை காராமணியை வச்சு ஒரு காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காராமணி குழம்புக்கு நான் ஒரு கப்பு வெள்ளை காராமணியை 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை கழுவிட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இதை நம்ம குக்கரில் வேக வச்சுக்குவோம். ஒரு குக்கர் எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டு இதில் காராமணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தட்டைப்பையில் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு வேக வச்சுக்குவோம். குக்கரை மூடி வெயிட் போட்டு ஸ்டீம் வந்தோடனே சிம்மில் வச்சு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்குவோம். அந்த காராமணி வேகிறதுக்குள்ளார நம்ம தேங்காய் அரைச்சிக்குவோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் தூள் போட்டிருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு, 6 மிளகு, 1 டீஸ்பூன் கசகசா போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துக்குவோம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி சூடாகட்டும். சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு பொரியட்டும். போட்டு பொரிஞ்சதும் நான் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி உரிச்சு வச்சுருக்கேன். பெருசாக இருந்தால் கட் பண்ணி வச்சுக்கோங்க 2. நான் சின்னதாக இருக்கிறதுனால அப்படியே போடுறேன். போட்டு வதக்கி விட்டுக்குவோம். அது கூட கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, 5-6 பல்லு பூண்டு போட்டு நல்லா வதக்குவோம். பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். போட்டு வெங்காயம் வதங்கினதும் ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடியை, அதையும் போட்டுக்குவோம். போட்டு தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்குவோம். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் தனியா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக வச்ச இந்த காராமணியை, வெள்ளை காராமணியை போட்டுக்குவோம். இது கூட நீங்கள் கத்திரிக்காய், முருங்கைக்காய் எது வேணால் போட்டுக்கலாம். நான் வெறும் காராமணி மட்டும் போட்டிருக்கேன். இந்த குழம்புல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நம்ம போட்டிருக்க இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போட்டும். இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு காரம்னா நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு மூடி வச்சுக்கோ. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா மசாலா வாசனை போயிடுச்சு. பயிரும் நல்லா வெந்து ஏற்கனவே குக்கரில் வச்சு சாஃப்டாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நான் ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை வடிகட்டி இதில் ஊற்றிக்குவோம்.
ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு வந்துட்டு நம்ம அரைச்ச இந்த தேங்காயையும் இதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த தேங்காய் புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ சுவையான வெள்ளை காராமணி காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கிட்டு சர்விங் பவுலில் மாற்றிடுவோம். இப்போ இந்த காராமணி குழம்ப சர்விங் பவுலுக்கு மாற்றிக்குவோம். இப்போ சுவையான டேஸ்டியான காராமணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுவையான டேஸ்டியான வெள்ளை காராமணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.